ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யோவேல் 2:26 என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்போ திருச்சபை அவரை நம்புகிறவர்கள் தேவனை தேடி வெட்கப்பட்டு போவதில்லை என்றால், அங்கே சொன்னார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தின தேவனை துதிப்பீர்கள். இந்த சம்பூர்ணம் பைபிள்ல நிறைய எழுதப்பட்டிருக்குதுங்க. நீங்க ரோமன் நிருபத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க 29 வாசிக்கும் போது, சுவிசேஷத்தினாலே, இந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு சம்பூர்ண ஆசீர்வாத சபைக்கு நேராக வருது. சுவிசேஷம் கேட்காம, சத்தியம் கேட்காம, வசனம் கேட்காம, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சபை மேல இருக்கிற சாபமோ தரித்திரமோ போவதில்லை. சத்தியத்தை கேட்காம, உபதேசத்தை கேட்காம, 1 கொரிந்தியர் அங்க 1 சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவது பைத்தியம். இன்றைய காலகட்டத்தில் சுவிசேஷத்தை சொல்லவோ, சுவிசேஷத்தை கேட்கவோ, இயேசுடைய பாடு மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் மனுஷன் விரும்பாதபடினால்தான் தேசத்திலே தரித்திரமும் வெக்கமும் அவமானமும் பிடிக்குது. ஒருவேளை நீ கிறிஸ்தவனா இருந்தா கூட உங்க வாழ்க்கையில வெக்க அவமானம் தான் இந்த சுவிசேஷத்துக்கு காது கேட்கதா இல்லையா பாருங்க மக்களே. இங்கே ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாய் அவங்களுக்குள்ளே பிரகாசமாயிராதபடி இந்த உலகத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். அப்போ சுவிசேஷத்தினால் வருகிற வெளிச்சத்தை மனுஷன் கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது இருள் விலகி அவன் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை அவன் உடையவனாக மாறுகிறான். நீங்க பைபிள்ல பார்க்கும்போது இந்த சம்பூர்ண ஆசீர்வாதம், சங்கீதம் 68:9 அவர் சம்பூர்ண மழையை பெய்ய, என்னது சம்பூர்ண மழை? அது தீத்து 3:7 சொல்கிறாரு, பரிசுத்தாவின் சம்பூர்ணத்தினால். பரிசுத்த ஆவியானவர் சபை மேலே, ஜனங்கள் மேலே வருகிற போது, அவை ஊற்றப்படுகிற போது, ஆவியானுடைய ஆளுமைக்கு மனிதன் ஒப்பு கொடுக்கும் போது, அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஏழ்மை, தரித்திரம், வறுமை எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து அவர் சம்பூர்ணத்தினாலே திருப்தியாக. இன்னும் கூட நீங்க எரேமியாவை வாசிக்கும் போது அங்கே 31:25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்வேன். ஆத்மாக்கள் விடாய்த்து தாகம், அபிஷேகம் இல்லாம, வல்லமை இல்லாம, மீட்பு இல்லாம தாகத்தோடு இருக்கிற ஆத்மாவுக்கு நான் சம்பூர்ணம் அடைய செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீங்க வாங்கி பானம் பண்ணுங்க, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்தாவிக்குள்ளே யார் ஜெபிக்கிறார்களோ, பரிசுத்தாவிக்குள்ளே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, பரிசுத்தாவியானவர்களோடு ஐக்கியப்படுகிறார்களோ, முதல் ஆண்டவர் ஆத்மா விளைத்த ஆத்மாவை அவர் சம்பூர்ணமடை செய்கிறார். 2வது, பூமிக்குரிய கொழுமையினாலே, ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். தேவ மக்களை, இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையா, ஜெயம் இல்லையா? தேவன் நோக்கி, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு சம்பூர்ணமாய் பொழிந்தருளும் இனி கேட்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை தருவார். அது மாத்திரம் இல்ல, இந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மேல் வரும்போது, அவருடைய கிருபை ஒரு மனுஷன் மேல் வரும்போது, அவர் ஞானத்தை, யாக்கோபு 1:5 ஒரு ஞானத்தை அவர் சம்பூர்ணமாக பொழிகிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக தோல்விக்கு, ஏமாற்றத்துக்கு என்ன காரணம்? வெற்றி இல்லாமல் போன என்ன காரணம்? அங்கே ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் உணர்த்துகிற ஆவியானவர் அவர் சம்பூர்ணமாய் வர 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 அந்த அபிஷேகம் வர வர இந்த பூமியில வெற்றியாளர்களாய், ஞானவர்களாய் மாற்றுகிறார். இதுதான் இயேசு தன் சீசனுக்கு அப்போஸ்தலர்களிலே வாசிக்கும், மேல் வீட்டார்களை போய் காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதீர்கள் சொன்ன ஜனங்கள் தேவ வல்லமைக்காய் காத்திருக்க, கிருபைக்காய் காத்திருக்க அவர்கள் வெற்றி அடைந்த மக்களாய் காணப்பட்டார்கள். தேவ மக்களே, நீங்க அநேகருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியால் உண்டாகிற இந்த வல்லமை இழந்து, கிருபை இழந்து ஆலயத்துக்கு போவதோடு கடமையாய் போகிறார்கள். எப்போ ஒருவர் போகிறார்கள்? பாட்டு, துதி, சோத்திரங்கள் முடிந்தபோது போகிறார்கள். யாரெல்லாம் ஆரம்பத்திலே போய் தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த பரிசுத்தாவி தருகிற அக்கினி, பரிசுத்தாவி தருகிற வல்லமையை பெறுகிறார்களோ, அவன் வாழ்க்கையில முதல் தோய்ந்து போன விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடை செய்கிறார், ஒரு பூரணப்படுத்த விரும்புகிறார். அது மாத்திரமில்லை, இன்னும் கீழே வருகிற போது ஆண்டவர் இந்த பரிபூர்ணம் பரிசுத்தாவி இறங்க 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 என்ன நடக்க தெரியுமா? ஏழ்மை, தரித்திரம், வறுமையெல்லாம் மறைந்து, எங்க வெக்கப்பட்டீங்களோ, எங்க கஷ்டப்பட்டீங்களோ, எங்க கண்ணீர் விட்டு அவர்கள் நடுவே தேவங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சம்பூர்ண மழை அவர் தர விரும்புகிறார். அவர் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. இது வெட்கமில்லாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ள வருவதற்கு, பரிசுத்தாவுடைய வல்லமை உங்களுக்குள்ள வருவதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள்.
அங்கே யோவேல் 2:26 உங்க வாழ்க்கை நிறைவேறு. நீங்கள் என்னவா சம்பூரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்திய தேவனை துதிப்பீர்கள். குடிக்கிறாரு, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வாக்கை நிறைவேற்றுவராக. God bless you. God bless you. Amen.